வணக்கம் ஐயா. ஆன்மீகமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்டு அதுக்கான பதில்களை பெறலாம்னு வந்திருக்கேன். ஆன்மீகமும் அறிவியலும் எதிரானதா? அறிவியலும் ஆன்மீகமும் வேறு வேறானதா? இரண்டும் எதிரெதிரானவையா என்றால் இல்லை. ஆன்மீகம் என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி நமது மூலத்தை பற்றிய, நமது ஆரம்பத்தை பற்றிய தெளிவை நோக்கி நாம் தெரிந்து கொள்ள செல்லும் பயணம் ஆன்மீகம் என்றால், அதே நேரத்தில் நாம் இந்த உலக வாழ்க்கையை சிக்கல் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் சமாளிக்க, நடத்துவதற்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த வழிமுறைதான் அறிவியல் என்பது. நாம் உள்நோக்கி பார்க்கும்போது ஆன்மீகம் என்கிற அந்த உண்மை தத்துவத்தை நோக்கிய புரிதல்கள் நமக்கு ஏற்படுகின்றன. அதே நேரத்தில் நாம் வெளிநோக்கி பார்க்கும்போது, பொருள்களை பற்றி ஆராயும் போது, அவற்றின் தன்மைகளை தெரிந்து கொள்ளும் போது, அவற்றை எப்படி பயன்படுத்தலாம் என்று உத்திகளை கண்டறியும் போது நமக்கு அறிவியல் வருகிறது. எனவே இரண்டும் வெவ்வேறானவை அல்ல. நாம் உள்நோக்கி மனதை செலுத்தும் போது ஆன்மீகத்தை என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். வெளிநோக்கி புறப்பொருள்களை நோக்கும் போது அறிவியலின் பயன்பாடுகள், உண்மைகள் நமக்கு தெரிகின்றன. அப்படித்தான் நமது அத்தனை முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஆன்மீகமும் அறிவியலும் வெவ்வேறானவை அல்ல. இரண்டுமே அந்த பேராற்றலின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றன. அந்த பிரபஞ்ச சக்தியை பற்றி புரிந்து கொள்ள நாம் நினைத்தால் அது ஆன்மீகமாகிறது. இந்த உலக வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் வசதியாக, சிரமங்களை குறைத்து வாழ்வதற்கான வழிவகைகளை தேடும்போது அது அறிவியல் ஆகிறது. மற்றபடி இரண்டும் அந்த ஒரே பேராற்றலின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டும் எதிரெதிரானவை அல்ல. இந்த பிரபஞ்சம் இயற்கையாகவே உருவானது. நாமும் தானாகவே இயற்கையின் ஒரு பரிணாம வளர்ச்சியின் படியே உருவானோம் என்னும் அறிவியல் அறிஞர்களின் கருத்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர்கள் கேட்பது உண்மைதான். இந்த உலகத்தில் நான் பிறப்பெடுத்திருக்கிறேன். இந்த மனித வடிவம் பெற்றிருக்கிறேன். எனது அறிவு இயங்குகிறது. எனக்கான செயல்களை நான் செய்கிறேன். எனக்காக உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன். எனது உணவை நான் தயார் செய்கிறேன், நான் சாப்பிடுகின்றேன். இப்படி எல்லாவற்றையும் நான் செய்யும் போது அந்த கடவுள் என்கிற ஒன்று தேவையா என்று சிலர் கேட்கிறார்கள். அவர்கள் கேள்வி நியாயமானதுதான். ஆனாலும் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக எல்லா அமைப்புகளையும், தேவைகளையும் முன்னதாகவே ஏற்படுத்தி நம்மை இந்த பூமிக்கு அனுப்பிய அந்த பெரும் ஆற்றல் எது? நாமவே உருவானோமா? அதற்கான சக்தி, ஆற்றல் நம்மிடம் இருக்கிறதா? நம்மை நாமே உருவாக்கி கொள்ளும் ஆற்றல் நம்மிடம் இருக்கிறதா என்றால் இல்லை. சரி, நமது தாய் தந்தையர் நம்மை பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லலாம். சரி, அவர்கள் எப்படி உருவானார்கள் என்ற கேள்வி எழும்பொழுது, இப்படி பின்னோக்கி அவர்களின் தாய் தந்தையர், அவர்களின் தாத்தா பாட்டி என்று பின்னோக்கி சென்று கொண்டே இருந்தால் இது எங்கு போய் முடியும்? முதலில் அறிவியல் சொன்னது போல பிக் பேங் என்ற பெருவெடிப்பில் போய் முடியும். அந்த பெருவெடிப்புக்கும் முன்னால் என்ன இருந்தது என்றால், ஒரு அழுத்தப்பட்ட பேராற்றல் ஒரு குறுகிய வடிவத்தில் சிறு புள்ளியாக இருந்ததுதான் வெடித்து இப்பிரபஞ்சம் உண்டானது என்று அறிவியல் கருத்து சொல்கிறது. சரி, அந்த ஆற்றல் எங்கே இருந்தது? அதற்கு பெயர் என்ன? அது எப்படி உருவானது என்ற கேள்விக்கு அறிவியலில் பதில் இல்லை. அவர்கள் ஆரம்பிப்பது எதில் என்றால்,
அறிவியல் சொல்வது எது என்றால் பிக் பேங், அந்த பெருவெடிப்பிலிருந்து உண்டானது. அதற்கு முன்னால் என்ன என்பதற்கான கேள்வி எதுவும் இல்லை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கடவுள் என்று நம்முடைய தெளிவு. அப்போ அதற்கு பின்னால் என்ன இருந்தது என்பது நமக்கு தெரியாது. தானே தோன்றியதா என்றால் ஆம், அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எல்லோரும் சிலர் கேட்பதைப் போல கடவுளை உருவாக்கியது யார் என்று கேட்கிறார்கள். அதற்கான அறிவு, அதை கண்டுகொள்ளும் அறிவு நமக்கு இல்லை. அது தானாகவே உண்டானது என்கிற புரிதல், நம்பிக்கை, அந்த வகையில் அதுவரை மட்டுமே நமது சிந்தனை அல்லது அறிவாற்றல் செல்ல முடியும் என்பதால் அதை யார் உருவாக்கினார்கள் என்கிற கேள்விக்கு நம்மிடம் பதில் இல்லை. அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? அறிவியல் கண்டுபிடிப்புகளால் மனிதனின் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிட முடியுமா? அறிவியலும் ஆன்மீகமும் வேறு வேறானதா? இரண்டும் எதிரெதிரானவையா என்றால் இல்லை. ஆன்மீகம் என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி நமது மூலத்தை பற்றிய, நமது ஆரம்பத்தை பற்றிய தெளிவை நோக்கி நாம் தெரிந்து கொள்ள செல்லும் பயணம் ஆன்மீகம் என்றால், அதே நேரத்தில் நாம் இந்த உலக வாழ்க்கையை சிக்கல் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் சமாளிக்க, நடத்துவதற்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த வழிமுறைதான் அறிவியல் என்பது. நாம் உள்நோக்கி பார்க்கும்போது ஆன்மீகம் என்கிற அந்த உண்மை தத்துவத்தை நோக்கிய புரிதல்கள் நமக்கு ஏற்படுகின்றன. அதே நேரத்தில் நாம் வெளிநோக்கி பார்க்கும்போது, பொருள்களை பற்றி ஆராயும் போது, அவற்றின் தன்மைகளை தெரிந்து கொள்ளும் போது, அவற்றை எப்படி பயன்படுத்தலாம் என்று உத்திகளை கண்டறியும் போது நமக்கு அறிவியல் வருகிறது. எனவே இரண்டும் வெவ்வேறானவை அல்ல. நாம் உள்நோக்கி மனதை செலுத்தும் போது ஆன்மீகத்தை என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். வெளிநோக்கி புறப்பொருள்களை நோக்கும் போது அறிவியலின் பயன்பாடுகள், உண்மைகள் நமக்கு தெரிகின்றன. அப்படித்தான் நமது அத்தனை முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஆன்மீகமும் அறிவியலும் வெவ்வேறானவை அல்ல. இரண்டுமே அந்த பேராற்றலின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றன. அந்த பிரபஞ்ச சக்தியை பற்றி புரிந்து கொள்ள நாம் நினைத்தால் அது ஆன்மீகமாகிறது. இந்த உலக வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் வசதியாக சிரமங்களை குறைத்து வாழ்வதற்கான வழிவகைகளை தேடும்போது அது அறிவியல் ஆகிறது. மற்றபடி இரண்டும் அந்த ஒரே பேராற்றலின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டும் எதிரெதிரானவை அல்ல. இயற்கை அல்லது கடவுள் எதை அனுமதிக்கவில்லையோ அவற்றை நாம் ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது. அதற்கான அறிவு நம்மிடம் தரப்படுவதும் கடவுள் அல்லது அந்த பிரபஞ்ச சக்தி தான் நமக்கு அந்த அறிவையும் வழங்கி இருக்கிறது. இல்லை என்றால் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஒரே காலத்தில் எப்பொழுதோ நிகழ்ந்திருக்கலாம் அல்லவா? அது அப்படி நடக்கவில்லை. பரிணாம வளர்ச்சி என்று சொல்கிறோம். நமது கற்றல் முறைகள் மாறுபடுகின்றன. புதிதாக ஒரு விஷயத்தை, செய்தியை நாம் கண்டுகொள்கிறோம். இந்த பூமியை பற்றி, வானத்தை பற்றி சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால் அவையெல்லாம் கடவுள் அல்லது இந்த இயற்கை நமக்கு அனுமதிக்கிற வேளையில் நமக்கு அவை தெரிய வருகின்றன. அதனால்தான் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி அனுமதிக்க
கண்டறியப்படாத எதையும் நாம் கண்டுகொள்ள முடியாது. எத்தனை ஆராய்ச்சிகள் என்று சென்றாலும் நம்மால் ஒரு கட்டத்திற்கு மேல் முன்னேற முடியாது. அது அந்த நேரத்தில் நிகழ வேண்டும் என்று இருந்தால் மட்டுமே அது நமது மூலம் வெளிப்படுகிறது. ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு அறிவியலாளர், அவர் மூலம் ஒரு கருத்து, ஒரு உண்மை வெளிப்படுகிறது என்றால் அது கடவுளால் அனுமதிக்கப்பட்டது. அதனால்தான் அது அப்பொழுது அவர் மூலம் வெளிப்படுகிறது. அதுவுமே இந்த உலகத்திற்கு, மக்களுக்கு பயன்பட வேண்டும், ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பிரச்சனையை குறைக்க வேண்டும் என்கிற கருத்தில் அப்பொழுது வெளிப்படுகிறது. ஆனால் ஒரு கண்டுபிடிப்பு வரும்பொழுது அது நன்மைக்காக மட்டுமே என்று சொல்ல முடியாது. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து அதில் நன்மையும் விளையலாம், தீமையும் விளையலாம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நமது எண்ணங்களை பொறுத்துதான் ஒரு கண்டுபிடிப்பு நல்லதாகவோ தீயதாகவோ மாறும். எனவே நமது எண்ணங்கள் சரியான வழியில் மனித குல நன்மையை நோக்கி செல்லும் என்றால் இந்த அறிவியல் என்பது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், நம்மை முன்னேற்றுவதாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அறிவியலும் ஆன்மீகமும் பற்றிய எங்கள் கேள்விகளுக்கு விரிவாக புரியும்படி விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி ஐயா.